ஹலோ எம்கேடி ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் இருக்கிற யமகா ஷோரூம் தான் போகிறோம். என்னடா வண்டி எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டிலாம் எடுக்க போகல. நம்ம ப்ரோவோட வண்டியில் ஏதோ ஒரு சின்ன ஏதோ மாட்டணும் ட்ரிப் மாதிரி அப்படின்றாரு. அதை வந்துட்டு வாங்க தான் போகிறோம். ஸோ போக போக அப்படியே பிளாக் பண்ணிட்டே போகிறோம். ஹெல்மெட்லேருந்து முட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. போ வண்டி வருது போன்றானே. வேறு வேறு கைஸ், நம்ம சேனல் யாராவது புதுசாக பண்ணால் மறக்காம மேலே ஒருத்தர் இருக்காருல்ல, வரிசையாக வண்டி வந்துட்டே இருக்கு. திருச்செந்தூரில் இன்னுமா ஃபங்க்ஷன் முடியல? திருச்செந்தூரில் இன்னுமா ஃபங்க்ஷன் முடியல? மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ராஜா பகத்து மாதிரி உட்காந்துருக்காரு. யார் சாமிங்க? மேலே கை கட்டினாரா? ஒருத்தன் ஹேர்ஸ்டைலில் போட்டு பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா போலீஸ் பார்த்துட்டே போகிறாரு. நடு ரோட்டை நின்றுட்டு இருக்காரு. அடே சோனமட்டா காசு வச்சிருக்கியா? அப்போ வாய் பேசாத. எப்படி போடும் நம்ம இந்த இப்படி வேற நேரம் இந்த இதில் ரோடு திரும்புமா? அதுலையா சின்ன பழத்தொழி இந்த ஆயிரத்தி காலேஜ் வழியா? சரி ஆயிட்டு. இல்லை இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. டிராஃபிக் எங்கே இருக்கா? அங்கே தான் இருக்கா? அப்போ பாட்டு ஜம்முன்னு போட்டு போகிறாங்கண்ணே. யாரை வச்சு? அவன் நினச்சானே நம்மளை ஈஸியாக தட்டி விட்டுருவான். அந்த ரீனில் அவனை வச்சு ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. சாமிங்க யாரையும் பண்ண இருக்கு. கருப்பட்டி வேணுமா? கருப்பட்டி முருகவன கருப்பட்டி வேணுமா? கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் வாங்கிதாடா. மனுஷன் கரும்பு ஜூஸ் வாங்கிதா சொல்லு. சாயந்தரம் அப்படி வந்தால் வந்துட்டு காலேஜ் பொண்ணுங்க போவோம். அதான் சாயந்தரம் நீ கூப்பிட்டு வரல, எவ்வளோ எப்படி கூப்பிட்டு ஓடிட்டேன்னா? அடப்பாவி, நானா கூப்பிட்டு ஓடுற ஆளு. ஐ எம் மொரட்டு சிங்கிள். கேள்விப்பட்டேன். போட்டிருப்பாங்களே. சன் டிவியில் போட்டாங்க, பார்க்கலையா? காலையில் தான் போட்டாங்க சன் டிவியில். போட்டாங்க. சரி என்னது பேம்பர்ஸ் ஆகிட்டானா? ஃபேமஸா? எம்கேடி தமிழன் 4 குழந்தைக்கு அப்பா.
அட பாவீங்களா ஐயம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். இன்னும் எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ண போறான்னு தெரியவில்லை. ஐயம் மொரட்டு சிங்கிள் எங்கிட்ட இருக்கு கேப் இருக்கா வேண்டாம் ஏக்கு அடுத்து பின்னாடி பைக்கில் காரங்க முக்கால் அழுவான். ஆயிரத்தினாறு காலேஜ் ஹெல்மெட் வேற அறுக்குது எனக்கு யார் இவன் யார பைத்தியம் எங்க இருக்கு பெரிய பில்டிங் இருக்கு. இதில் தான் இருக்கா? ஆமாம் இந்த இதில் ஒன்று உண்டு அதுவா யமகா ஷோரூமு. ஐடி பண்ணுங்க போகுது. ஐடி பண்ணுங்க டாடா கட்டுமா? வேண்டாம் 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 தடிக்கிட்டி நின்னா சோழி முடிஞ்சு நம்ம எப்படி அதில் போய் நிற்போம் எப்படியும் வரதான் செய்யும். எதில் அப்பா ஷோரூமு பூட்டி கிடக்கு சூப்பரு. ஃபோன் அடிச்சு பாரு பாரு நம்பர் இருக்கான்னு பாரு. காஷ் ஷோரூம் பூட்டு வந்தது வேஸ்ட்டு பெட்ரோல் பூட்டு எல்லாம் வேஸ்ட்டு. எங்கே இருக்கு? புரியல. சேவா ஷோரூம் பூட்டிட்டுல இன்னைக்கு குடியரசு தினமா சுதந்திர தினமா? சுதந்திர தினம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இன்னைக்கு லீவு தானே விட்டுருப்பாங்க. வண்டியா வருது. அந்த பொண்ணுங்க எப்படி பார்க்குது பார்த்தியா? கைஸ் பார்த்தீங்களா ஐடி பொண்ணுங்க நல்லா இருக்கேன். ஐடியில் போய் சேர போகிறோம். இவங்க மனுஷனே கிடையாது. இன்னொருத்தர் இருக்கா பாருங்க பின்னாடி. இதான் ஐடி. போ இறக்கி விடண்டா. உள்ள போறியா உள்ள போறியா? காற்று வேறு ஓவர் அடி. வந்தது வேஸ்டா? அப்போ ஷோரூமுக்கு வந்தது வேஸ்ட்டு. இன்னைக்கு சுதந்திர தினமா இல்லை குடியரசு தினமா? இன்னைக்கு சுதந்திர தினமா குடியரசு தினமா? என்னன்னே தெரில. பாட்டு போடுறீங்கல்ல பயங்கரமான ஆளாக இருக்கானே. யாரு சாமி ஒரு நடு ரோட்டில் வந்து நின்றுட்டு இருக்காரு. டானா திருச்செந்தூர் டானா யார் சுவாமி? நான் வந்து பச்சை குழந்தை. கைவிட்டு கும்பிடட்டா? அவர் மட்டும் தான் ஆரன் அடிப்பாரா? முருகா முருகா ஓ முருகா முருகா கொஞ்சம் வழி விடுங்க, நான் போயிட்டு வரேன். வரட்டாமா மேட்டர். பயப்படாத, வண்டியை ரொம்பலாம் முறுக்க மாட்டேன். இல்லை 10 ரூபா கரும்பு ஜூஸில் வாங்கி தல. போயா அடிக்கணுமா? அது ஃப்ரீ ஃபயர்ல இருக்குது. கைஸ் இவங்க நம்மளை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி 2 சென பண்ணி கணக்காக 2 பேரத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா ரேசரா ப்ரோ இருங்க, நான் கேட்டு போடுறதுக்குள்ள நான் போய்க்கிறேன். ஆம்புலன்ஸ் சவுண்ட்லாம் கொடுக்குது. அடே இருங்கடா. கேட்டு போட்டால் மண்டை கிழிஞ்சிடும். பரவாயில்லையா? மண்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, வண்டி ஓட கூட என்ன அப்போ வா.
காய்ஸ் நம்ம எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. 2 பைத்தியங்களை வேற பின்னாடி ஏற்றி வச்சுருக்கேன். பைத்தியம் இதில் ஒன்று உட்காந்துருக்கு, 2ஆவது பைத்தியம் பின்னாடி ஒன்று உட்காந்துருக்கு. இன்னைக்கு பார்த்து ஒரு பொண்ணுங்களும் இல்லையே ரோட்டில். நம்ம வேக எடுக்க வரேன்னு தெரிஞ்சாலே பயந்தெல்லாம் ஓடிட்டாங்க போல், வேற ஒன்றும் இல்லை. அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு எப்படி வராரு பாரு. அங்கே பாரு ஏன் ப்ரோ பாத்தியா எப்படி வந்தாங்க பார்த்தியா. நம்ம இப்போ ஸ்பீடாக போயிருந்தா என்ன இருக்கும், அவங்கள்ட்ட போய் முட்டிட்டு கிடந்துருக்கணும். அடுத்த லாஸ்ட்டில் நம்ம பேரை சொல்லி கொடுத்துருவாங்க, இவங்க தான் வந்தாங்க, இவங்க தான் முட்டினாங்கன்னு. நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. மெதுவாக செல்லவும், இல்லை பயங்கரமாக அடிப்படும். இது யார் சொன்னது? நாங்கள் சொல். இந்த பைத்தியத்தை என்ன பண்ணுறதுன்னே தெரில, பின்னாடி இருந்து கத்திட்டே வரோம். ஹாஸ்பிட்டல் எதுவும் கிட்ட இருக்கா முருகா? ஹாஸ்பிட்டல் எதுவும் கிட்ட இருக்கா? இந்த இவன் தான் இப்போ கேமராவில் ரெக்கார்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ரெக்கார்டாக இருந்தால் அவன் தான். அவன் சட்டை தெரிஞ்சிருக்கும். அவன் ஃபேஸ் வேணால் தம்ப்ளைனில் போட்டு விட்டுறேன், பார்த்துக்கோங்க. தம்ப்ளைன் இல்லை, வீடியோலேயே போடுறேன். அவன் ஃபோட்டோ ஒன்று எடுத்து காய்ஸ் பின்னாடி இருந்து ஒரு லூசு பையை கத்திட்டு வரான். அவனை நான் வீடியோவில் ஃபோட்டோவே போட்டு விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றும் காய்ஸ் பார்த்தீங்களா, அவங்கள பார்த்த நீங்கள் செத்துருவீங்களா? அவன் சொல்கிறான் போலீஸ் நிற்கார், போலீஸ் 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 மிலிட்ரி மேன். சரி தாத்தா கணக்குப்போம். ஏதோ வணக்கம் வணக்கம் ஃபஸ்ட்டு எங்களை கூப்பிட்டு போனியே, எங்களுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தந்தியா? அதான் ரேசர் வராரு எத்தாப்புல. அம்மா என்னது? என்னது? எந்த கடைக்கு? ஒருத்த பாடப்படுத்துவாங்க. எந்த கடைக்கு? பைக்கு வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே பைக்கு விலைக்கு போகணுன்னு கேட்க சொல்லியிருக்காங்க. ஏதோ பேசிகிட்டு இருக்கான், என்ன பார்ப்போம். இந்த வண்டி 20 ரூபாய்க்கு தான் போமா கைஸ். ஆனால் இவன் வாங்கினது 29 ரூபா சொல்லியிருக்காங்க, 24 ரூபாய்க்கு முடிச்சு வாங்கியிருக்காங்க. இந்த கடையில் கேட்டால் 20 ரூபாய்க்கு தான் போவோம் அப்படின்றாங்க. இது வந்துட்டு ஃப்ரேசர் ஓல்டு மாடல் தான் வண்டி. இந்த வண்டியை ஒரு நாள் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருவோம், ஓகேவா கைஸ்? நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லாக்கு நாளாக தட்டி விட்டுக்கோங்க. ஒப்பனும் வாயில் ஏதாட்டு வந்துடும். காலை யார் அப்படி வச்சா? வண்டியை விற்க கேட்டான். வண்டி 20 ரூபாய்க்கு தான் எடுப்பேன்ட்டான். அதான் அவன்றான் இது எப்செட்டு. அவர் சொல்ற எப்செட்னா கூட பரவாயில்ல தம்பி, உனக்கு ஒரு 25 ரூபாய்க்கு எடுக்கலாம். இது ஃப்ரேசரு இல்லை, இது எப்செட் தானே அடிங்க. வண்டி வாங்கின உனக்கே வண்டி நேம் தெரியலையா? அந்த வண்டி தெரியும். அந்த இது கஸ்டமர் காற்று இன்னைக்கு ஓவர் அடிக்குது. வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு வேற தெரில. வீடியோ ஃபஸ்ட் ஆன் பண்ணியிருக்கானே தெரில. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன். லூஸ் மாதிரி சிங்கிள் நீங்கள் ஆஃப் பண்ணுறேன்னு பாருங்க. அதே முறத்த சிக்கல். ஓகே, அந்த அக்கா ஒரு அக்கா சிரிச்சுட்டே போகிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? ஒரு அக்கா இப்போ சிரிச்சுட்டே பண்ணாங்களே, ஏன் சிரிச்சாங்க? அப்படிதான் வந்து எங்களை கொண்டுடணும். இங்கே பேர் எப்படி அடித்து போட்டு வச்சுருக்காங்க, நச்சு பிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பண்ணி ஏற்றின வண்டியை விற்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த வண்டிக்காரன் ஏற்றினானோ தெரியல. காருக்காரனா இல்லை பைக்குக்காரனா? கடிக்கிறானா? கடிக்கானா? ஆனால் கடினா இல்லை காய்ஸ். ஒருத்த பின்னாடி அந்த குரங்கப்பைய வேலை பண்ணிட்டு இருக்கான். அவன் எனக்கு தெரிஞ்ச அவன் கேமராவில் அந்த இடத்துல நிற்குமா ரெக்கார்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடி அது வண்டி வருதா? ஏன் வரல? வர சொல்லு.
வீட்டுக்கு வேற புளி வேற வாங்கி கொடுக்கணும். போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு புளி வாங்கி கொடுக்கணுமா? இல்லை வீட்டுக்கு கூட்டுக்கு ஒரு புளி கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. நீங்களாம் ஃப்ரெண்டால இல்லை இங்கேருந்து கடை என்ன எவ்வளோ கிலோமீட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஆகுமான. எனக்கு அங்கே இல்லை இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன். புளியே தேவையில்லை, வண்டியும் தேவை. அட பாவீங்களா, புளிக்கு போய் சண்டை போடுறாங்க நீங்கள். யார் என்ன எப்படி? ஐயோ ஐயோ, ஏய் ஏத்தாப்புல டான் பக்கரி வராரு. ஏய் கத்தாத, அடிச்சு போட போறாரு. கைஸ் நம்ம போயிட்டு வந்தாச்சு. இதோட விளாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே டாட்டா பை பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் பாய்.